தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/9/2024 திங்கட்கிழமை. மகம் நட்சத்திரம் இரவு 1:46 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை, அதாவது முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு திதி கொடுத்தால் நம்முடைய விதி மாறும் என்பார்கள். பெற்றோர்களை நாம் இருக்கும் பொழுதே பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிறகும் அதற்கு அவர்களுக்கு வாழ்க்கை முடிந்து அவர்கள் இறந்த பின்னாலும் அவர்களுக்கு திதி கொடுப்பதற்கு உகந்த நாளாக இந்த அமாவாசை திகழ்கிறது. இது போன்ற நாட்களிலே முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றம் கூடும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, செல்வ வளம் பெருகி வாழ என்ன செய்யணும், நம்ம வீட்டில் செல்வம் நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். செல்வம்னு பேர் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் சொல்லி பாருங்கள். செல்வம் 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 செல்வம்னு போயிடும். செல்வம் தங்காதான், ஓடிக்கினே இருக்கும். பணம் அப்படி ஓடிக்கொண்டே இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற பணம் அடுத்தவங்ககிட்ட போகும், அது அடுத்தது போகும், அப்படி விரைவாக போய்கிட்டே இருக்கும். ஆகையினாலே இந்த செல்வம் என்பது ஒரு நிலை இல்லாதது ஒன்று. ஆனால் அதை நிலைக்க வைப்பதற்கு பல வழிகளை மக்கள் கையாளுகிறார்கள். அதிலே தான் ஒரு சில வழிகளை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். பணத்தை ஒருத்தர் வாங்குற போது சில பேர் வாங்கி அதை எண்ணுவாங்க. அதை வாங்குற போதே முதல்ல வலது கையால் வாங்கணும். பணத்தை வலது கையால் வாங்கணும். எங்கேயுமே காசை தூக்கி எறியக்கூடாது. லட்சுமி அவமதிக்கிற மாதிரி போயிடும். சில பேர் பஸ்ஸில் இருந்தபடியே கீழே ஏதாவது ஒரு தெய்வங்கள் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு தூக்கி எறிவாங்க. அப்படி எறியவே கூடாது. கிட்டத்தில் போய் இறங்கி அதை போட்டு கும்பிடலாம். அது மாதிரி வலது கையால் வாங்கணும். சரி, வாங்கணுன்னா எண்ணி பார்க்குறோம். அவர் தர்றாரு, ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு, 10,000 ரூபா கொடுக்குறாரு, ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாரு, 1,00,000 ரூபா கொடுக்குறாரு. உடனே எண்ணி பார்ப்பாங்க கரெக்டாக இருக்கான்னு. அப்படி வாக்குற போது எப்படி எண்ணணும் அப்படின்னா, வேகமாக நோட்டை எடுத்து அவங்க பக்கத்தில் ஏதாவது வெளியில் அப்படி நீட்டி எண்ணணும் அப்படின்னா இந்த பணமெல்லாம் செலவாயிடும். அது உள்பக்கமாக வர்ற மாதிரி எண்ணணுமா. அந்த நோட்டை எடுத்து நம்ம பக்கத்துக்கு 1, 2, 3 உள்நோக்கி கொண்டுக்கிட்டு வந்து எண்ணணும். அப்படி எண்ணணும்னா அது நம்மகிட்டே அது தங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு அடுத்தது, வாயில் படியில் குடுக்கல் வாங்கல்கள் வச்சுக்கப்படாது. ஏன்? இரணிய சம்ஹாரம் நடந்தது வாசற்படியில். இரணியனை சம்ஹாரம் செய்த போது இரணியன் என்ன வரம் கேட்டாரு? வீட்டிலும் சாகக்கூடாது, வெளியிலும் சாகக்கூடாது, ஆணாலும் சாகக்கூடாது, பெண்ணாலும் சாகக்கூடாது, மனிதராலும் சாகக்கூடாது, விலங்காலும் சாகக்கூடாது, எந்த ஆயுதங்களாலும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார். இறைவன் ரொம்ப கெட்டிக்காரன், வரம் கொடுத்துட்டார். கொடுத்த வரத்தை அது நிறைவேற்றணும் இல்லை. அப்போ என்ன பண்ணாரு? மனிதனாலும் சாகக்கூடாது, விலங்காலும் சாகக்கூடாதுன்னாருல. மனித உடல், விலங்கு முகம், நர சிம்மம். சிம்ம முகம், நரன்னா மனிதன் அர்த்தம். அப்படி இருந்தார். வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாதுன்னு உடனே வாசற்படியில் வச்சு சம்ஹாரம் செஞ்சார். இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது அப்படின்னதுக்கு அந்தி சந்தி அர்த்த சமம்ங்கிற மாலை 6 மணிக்கு வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வெளியிலையும் இல்லாமல் வாசற்படியில் வச்சு மாலை நேரத்தில் அந்தி சந்தி அர்த்த சாமத்தில் அந்த நேரம் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் சேர்ற நேரத்தில் வச்சு சம்ஹாரம் செஞ்சார். படியில் வச்சு இரணியன் சம்ஹாரம் செஞ்சதுனால படிகள் யமன் வாழும் இடங்களுமே. அதுதான் செட்டிநாட்டு பகுதியில் போனால் ஒரு டிரான்சாக்ஷன் வாங்கல் கொடுக்கல் வச்சுக்கினா படியை விட்டு தாண்டி வந்து வாங்க அப்படிமா, இல்லாட்டி நான் தாண்டி வரேன் இங்கே நெல் அப்படிம்பாங்க. ஆகையினாலே வாயில் படியில் வைத்து கொடுக்கல் வாங்கல்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு அடுத்தது, யாரிடமாவது பணம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது எதிர்மறை சிந்தனை இருக்கப்படாது. ஒருத்தர் பணம் நமக்கு தர்றாரு, ஒரு கைமாத்தா கொடுத்து திரும்பி தர்றாரு, அதாவது சம்பளம் வாங்குற போதே அதுக்கு ஒரு 20,000 போயிடுது, இதுக்கு ஒரு 30,000 போயிடுது, நாளைக்கு அதுக்கு வேற கொடுக்கணும், வரி கட்டணும், அப்படிலாம் அந்த சிந்தனைகள்லாம் செய்தால் அப்படியே செலவழிஞ்சிடும். வாங்குற போது இந்த பணம் நல்ல செலவுக்காக இருக்கணும், நமக்கு நன்மை தரும் விதத்தில் அது அமையணும், நம்முடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி பண்ணணும், இன்னும் மேலும் வளர்ச்சி அடையும் ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஆனால் அந்த எண்ணங்களை வளர்த்துக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப பேருக்கு கிடையாது. ஆகையினாலே எதிர்முறை எண்ணங்களை தவிர்த்து நேர்முறை எண்ணங்களாக எப்போ வளர்த்துக்கணும்? யாரிடம் இருந்தாவது பணங்களை பெற்றுக்கொள்கின்ற பொழுது இருக்கணும். பேங்க்கு போனாலும் அப்படித்தான். பேங்கில் நீங்கள் எழுதி கொடுத்து உட்காந்துருப்பீங்க, கேஷியர் கூப்பிடுவார். அந்த டோக்கனுக்கு வந்தோடனே இத்தனை நம்பர் வாங்க அப்படி மாதிரி பேர் சொல்லி அப்படி கூப்பிடுற போது கிட்டத்தில் போகையிலேயே நம்ம ஏதாவது நெகட்டிவாக பேசிக்கின்னு போகிறோம்னு வச்சுங்க, ஃபோனில் ரொம்ப பேர் பேசுவாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சார். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு ரெக்கார்டு போட்டாங்க. அதில் மனோகர வசனம் போட்டாங்க. கோட்டை கொத்தலங்கள் இடியற்றும், இடிந்த தூள் ஆகட்டும் அப்படின்னாங்க. என்ன ஆணுச்சு? கொஞ்ச நாளில் அந்த வீடே அவர் இடித்து விற்கிற மாதிரி போயிடுச்சு அவருடைய நிலைமை. ஆகையினாலே தான் நெகட்டிவ் உச்சரிப்பு, எதிர்மறை சொற்கள் இருக்கக்கூடாது. இதுபோல் நிறைய செல்வ வளம் பெருகி வாழ நிறைய கருத்துக்கள் இருக்கு. தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இந்த வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும், நினைத்தது நிறைவேறும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். இந்த உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். வருமானம் போதுமானதாக இருப்பதனால் மனதில் ஒரு திருப்தி ஏற்படும் நாள் இந்த நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசியிலேயே வியாழன், 2லே செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு. வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் நீங்கள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது மாற்று கருத்துடைய மனமாக இருந்தால் கூட இன்று அவர்கள் மாறிவிடுவார்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்று நிறைவேறப் போகின்றது. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். எனவே சிக்கலாக இருந்த பிரச்சனைகளை கூட சிரமமின்றி தீர்த்துக் கொள்வீர்கள். ராசியில் குரு இருப்பது மிகப்பெரிய யோகம். இன்று அமாவாசை என்பதால் முன்னோர்களையும் வழிபட்டால் மேலும் முன்னேற்றம் காணலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டிருப்பீர்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் இன்று நிறைவேறும். அயல்நாட்டு தொடர்பு கூட உங்களுக்கு சித்திக்கலாம். 9லே சனி வக்கரம் பெறுகின்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீர்கள். ஆனால் சுயஜாதகம் வழிவிட்டால் நீங்கள் செல்லலாம். பொதுவாக சொல்லப்போனால் ராசியிலேயே செவ்வாய், தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் இந்த நாளில். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். இனிய நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி. எனவே உங்களுக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கும், வரவு குறைவாக இருக்கும். சமயோஜிதமாகவும் சாமர்த்தியமாகவும் பேசித்தான் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும். சூரியனோடு இருக்கின்றார். எனவே பொதுவாக அரசு வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளாக இருந்தால் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். நல்ல பொறுப்பிலிருந்து மாற்றப்படலாம். எனவே கவனம் தேவை. உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, சுக்கிரனோடு கேது இருக்கின்றார். களத்திரத்தோடு கொஞ்சம் பகை வரலாம். அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவர்களோடு உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிற போது திடீரென வாக்குவாதங்கள் வரலாம். அது மட்டுமல்ல, செய்தொழிலும் திடீர் திருப்பங்கள் வரலாம். கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நாங்கள் சம்பாதித்து கொடுத்திருக்கிறோம், நீங்கள் அதற்கு தேவையானது எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரிந்து செல்வதிலே மும்முரம் காட்டுவார்கள். என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து சென்றால் ஆதாயம். துலாம் ராசி நேயர்களே, விலகி போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். கட்டிடம் கட்டும் முயற்சி பலன் பெறும். அது மட்டுமல்ல, பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு, பாகப்பிரிவினைகளாலும் உங்களுக்கு பலன் உண்டு. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும் நாள். தொகை வரவு திருப்திகரமாக இருக்கும். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். பண பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் பணம் வாங்கி கொடுத்தால் அந்த கொடுத்த கடன் வசூலாகவில்லையே என்ற கவலை இன்று அகலம் வந்து சேரும். அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் அளிக்கும். குரு பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். தனுசு நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு, 3லே சனி. 3ல் சனி இருந்தால் முன்னேற்ற பாதிப்புகள் உண்டு. எதை எந்த நேரமும் நீங்கள் செய்ய இயலாது. திடீர் தாக்குதல்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டினாலும் அது ஓடி அடையாது. கடைசி நேரத்திலே கை நழுவி செல்லும் பல வாய்ப்புகள் இன்றைக்கு. எனவே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டுமானால் இன்று அமாவாசை, முன்னோர்களை வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். நட்பு பகையாகலாம். நம்பிக்கைக்குரியவர்களை நம்பி நீங்கள் எதுவும் செய்ய இயலாது. யாரிடமேனும் பொறுப்பு ஒப்படைத்தால் கடைசி நேரத்தில் கையை விரிப்பார். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். வாகனத்தாலும் பழுதுகள் செலவு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலையில் கூட நீங்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். மேல் அதிகாரிகள் உங்கள் மீது வெறுப்புகளையும் காட்டுவார்கள், வேதனைகளையும் காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். எனவே நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் இந்த திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனி வக்கரம் பெறுகிறார். ஆரோக்கிய தொல்லை உண்டு. குடும்பச்சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். நீங்கள் அதிரடியாக சில மாற்றங்களை செய்தால் கூட அருகில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக கிடைக்காது. அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் கூட அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். கவனம் தேவை.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஒப்பந்தங்களில் கையில் திட்டமிகளும் உன்னதமான நாள். எதிரிகள் கூட உதிரியாகி இதயம் மகிழும் விதத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டு இந்த சொத்து பிரச்சனை இன்று சுமூகமாக முடியும். அது மட்டுமல்ல, வீடாக வாங்கி குடியேறலாமா அல்லது கட்டி குடியேறலாமா என்ற சிந்தனை இன்று உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.